Greetings everyone. நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which court ruled that protection from climate change is the right of people அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பருவநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பு மக்களின் உரிமை என தீர்ப்பு கூறிய நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா, இவங்க தான் வந்து யூரோப்பில் வந்து இந்த ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை மீறலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. நிறைய நமக்கு இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால, கோல் அந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால குளோபல் வார்மிங் ஆகுது. குளோபல் வார்மிங் ஆகுறதுனால கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக வருது. இதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வழக்கும் போடப்பட்டிருக்கும். இதை பற்றி நம்ம டிஎன்ஏலையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஹியூமன் ரைட் வயலேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டேர்மாக இருக்குது இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சமீபத்தில் நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ரொம்ப சமீபத்தில் தான் வந்துச்சு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில் ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நேற்று கொஸ்டின்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓல்டஸ்ட் நம்பர் 1 பிளேயர் இன் மென்ஸ் சிங்கிள்ஸ் நோவாக் ஜோகோவிச். ஓல்டஸ்ட் நம்பர் 1 பிளேயர் இன் மென்ஸ் டபுள்ஸ் ரோஹன் போபண்ணா. எல்லாமே டென்னிஸ் பிளேயர்ஸ். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மிக வயதான நம்பர் 1 வீரர் நோவாக் ஜோகோவிச். ஆடவர் இரட்டையர் பிரிவில் மிக வயதான நம்பர் 1 வீரர் ரோஹன் போபண்ணா. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இவருக்கு அடுத்த மாதம் 37வது பர்த்டே வரப்போகுது. ஸோ இப்போ நம்பர் 1 இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பிளேயராக இருக்க போறாரு. ரோஹன் போபண்ணா பிப்ரவரி மாதம் தான் 42 வயசுல நம்பர் 1 பிளேயராக வந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா ரோஹன் போபண்ணா அவர்கள் வந்து 42 வயசுல ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து வின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ ஓல்டஸ்ட் பிளேயர் டு வின் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு கேட்டாலும் மிக அதிக வயதில் இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் தொடரை வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ரோஹன் போபண்ணா தான். மென்ஸ் டபுள்ஸ்ல வந்து வின் பண்ணியிருப்பார். ஜோகோவிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிக நாட்கள் நம்பர் 1 பொசிஷன்ல வந்து இருந்திருப்பார். எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 420 வாரங்கள் வந்து இவர் நம்பர் 1 பொசிஷன்லேயே வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அதிகப்படியான கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வின் பண்ணதும் இவர் தான். 24 கிராண்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருப்பாரு. கிராண்ட்ஸ்லாம்னு சொல்றோம்னா அது எதெல்லாம் நம்ம கிராண்ட்ஸ்லாம் சொல்றோம்? நமக்கு இந்தியாவில் டென்னிஸ் போட்டிகள் நடக்குது, நிறைய நாடுகளில் டென்னிஸ் போட்டிகள் நடக்குது, அமெரிக்காவிலேயே நிறைய இடத்துல டென்னிஸ் போட்டிகள் நடக்குது. அப்போ எதெல்லாம் நம்ம கிராண்ட்ஸ்லாம்னு சொல்றோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேலண்டர் இயர்ல ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும்னா ஆஸ்திரேலியால ஆரம்பிக்கும். ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிரெஞ்சு ஓப்பன் நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது லண்டன்ல நடக்கக்கூடிய விம்பிள்டன் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஓப்பன் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆரோ மார்க் இப்படி தான் வரும். ஓகேங்களா, ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன். ஸோ இந்த ஒரு வரிசையில தான் நமக்கு வந்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடக்கும். ஸோ இதில் வின் பண்றவங்கள தான் கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்றோம். 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தெலுங்கு நியூ இயர், மராத்தி நியூ இயர், தமிழ் நியூ இயர் அதனுடைய பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு வருடப்பிறப்பும் மராத்தி அவங்களும் வந்து அந்த வருடப்பிறப்பு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெலுங்கு நியூ இயர் அப்படின்னா உகாடி கரெக்டாக தான் இருக்கும் 1. அடுத்தது மராத்தி நியூ இயர் குடிபத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது தமிழ் நியூ இயர் சித்திரை திருநாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு 1, 2, 3 அப்படிங்கிறது. பட் ஸ்டில் நமக்கு பேர் தெரிஞ்சுக்கணும். மராத்தி நியூ இயர்னா குடிபத்வா நிறைய பேர் கேள்விப்படாமல் இருந்திருப்போம். தெலுங்கு நியூ இயர் உகாடி அப்படின்றத சொல்றோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். சார்தம் யாத்ரா டேக்ஸ் பிளேஸ் இன் விச் ஸ்டேட்? சார்தம் யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? சார்தம் சமீபத்தில் நம்ம செய்தியில் பார்த்துருப்போம். உத்தரகாண்டில் ஒரு டனல் ஸ்லைட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். உள்ள ஒரு 40 வேலையாட்கள் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அந்த டனலே ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த சார்தம் யாத்திரைக்காக தான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சுற்றி போயிட்டு இருக்காங்க. அந்த டனல் போட்டோம்னா இன்னமும் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த ஒரு டனலே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் தான் நடக்கும். ஓகேங்களா, சார்தம் யாத்ரா. அது என்ன சார்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேள்வி படிச்சிருப்போம். ஓகேங்களா, கங்கோதரி அப்படிங்கிற ஒரு விஷயம் படிச்சிருப்போம். கங்கோதரி கிளேசியர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபில படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் யமுனோதரி அப்படிங்கிறதையும் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபில படிச்ச விஷயங்கள். கங்கோதரி, யமுனோதரி, அடுத்தது கேதார்நாத் அப்படிங்கிற ஒரு பகுதியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
அடுத்தது பத்ரிநாத் கடைசியா. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பகுதிகளையும் போய் பார்த்துட்டு வர்றது தான் வந்து இந்த சார்தம் யாத்ரா அப்படின்னு சொல்றாங்க. சார்தம் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய அர்த்தம் இதான். இந்த 4 பிளேசஸ் தான் வந்து நமக்கு சார்தம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சார் அப்படின்னா 4. ஓகேங்களா? கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத், இதுதான் வந்து இந்த சார்தம் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ எங்கன்னா உத்தரகாண்ட். லாஸ்ட் கொஸ்டின், பீட்டர் ஹிக்ஸ் won the Nobel Prize for Physics in which year? பீட்டர் ஹிக்ஸ் எந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார்? எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2013 தான் வந்து வின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? 2013 இவர் வின் பண்ணியிருந்தாலுமே இவரோட தியரி ஹிக்ஸ் போசான் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹிக்ஸ் போசான் தியரி அப்படிங்கிறது, இந்த தியரியிலிருந்து தான் நமக்கு இந்த காட் பார்ட்டிகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. காட் பார்ட்டிகல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது ஒரு நம்ம யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து வெறும் பார்ட்டிகலாக தான் இருந்திருக்கும். அந்த பார்ட்டிகளுக்கு மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது பிளானட்டாகவும் பிளானட்ல இருக்கக்கூடிய உயிர்களாகவும் வந்திருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த மாஸ் அப்படிங்கிற கொடுத்த விஷயம் தான் இந்த காட் பார்ட்டிகல் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் காட் பார்ட்டிகல்னா அந்த மாஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா நமக்கு பிளானட்டு உயிர்கள் எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது இல்லையா? அப்போ அந்த மாஸ் அப்படிங்கிற கொடுத்த ஒரு எலமெண்ட்டை தான் ஒரு காட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிக்ஸ் போசான் தியரி, இந்த விஷயங்கள்லாம் இவர் எப்போ சொல்றாரு அப்படின்னா 1964 சொல்றாரு. ஆனாலும் இது எப்போ லேட்டரா தான் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இவருக்கு 2013 வந்து இந்த நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.